ஹே ஹாய்! இப்போ நம்ம வந்து ஒரு பிக்சரை வந்து எப்படி பெரிய சைஸில் இப்போ ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்மால் சைஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸில் பார்க்கலாம். பேப்பர் காப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்சர் தான் நான் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இதை வந்து நான் Pinterestலேருந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத்தில் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம்ல, ஒரு ப்ளவுஸோ ஒரு கிளாத் ஏதோ ஒன்று, அதில் நமக்கு அந்த டிசைன் எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றத வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி இப்போ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 இன்ச்சஸ்க்கு சொல்கிறேன். ஒரு 5 இன்ச்சஸ்க்கு பெரிய சைஸ் தான். 5 இன்ச்சஸ்க்கு நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த கிளாத்தில் இங்கே வந்து நான் இப்போ இது பண்ணணும் அதுக்கு. ஸோ கிளாத்லேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி இடம் இருக்குதா நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது பேப்பர் காப்பியில் போயிட்டு அந்த பிக்சரை நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு இன்ச் டேப் வச்சு இந்த மாதிரி சும்மா லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். 5 இன்ச்சுக்கு இருக்குதா, அந்த டிசைன் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, அந்த டிசைன் கவர் ஆகிற மாதிரி 5 இன்ச் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜூம் இன் பண்ணி வைங்க. ஸோ பண்ணிவிட்டு மிடில் தான் இருக்கணும். பிக்சர் வந்து மிடில் தான் இருக்கணும். ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஒரு சைடு இந்த சைடு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது மிடில் பிக்சரை மெஷர் பண்ணிவிட்டு மிடில் சைடை வச்சு நம்ம லாக் பண்ணிவிடுங்க. சரியா? மிடில் சைடு இன் பிட்வீன் நடுவில் இருந்து தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கோங்க. ட்ரேசிங் பேப்பர், பட்டர் ஷீட் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த 5 இன்ச்சஸ்க்கு வரையக்கூடிய இடத்துல அந்த பட்டர் ஷீட் இடம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே 5 இன்ச் வந்து நம்ம தாராளமாக வரையலாம். இந்த பட்டர் ஷீட்டில் இடம் இருக்குது எனக்கு. இதை வந்து அப்படியே அந்த செல்லு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு மொபைலில் லாக் போட்டுட்டோம். ஸோ நகராது. அப்படியே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண வேண்டியதான். அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். மூவ் பண்ணக்கூடாது. ட்ரேசிங் ஷீட் வந்து மூவே ஆகக்கூடாது. நீங்கள் கையை வந்து நகர்த்தாமல், எப்படியே பிக்சர் மூவ் ஆகாது நம்ம லாக் போட்டனால பேப்பர் காப்பியில். பட் இது வந்து மூவ் ஆகக்கூடாது. அப்படியே இருக்கணும். என்ன டிசைன் அந்த ஸ்க்ரீனில் தெரியுதோ அதை மட்டும் ட்ரேஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே ட்ரேஸ் பண்ணாதீங்க. அந்த என்ன தெரியுதோ, இந்த விண்டோவில் என்ன தெரியுதோ அது மட்டும் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணுங்கள். மேக் ஷூர் பேப்பர் மூவ் ஆகவே கூடாது. இப்போ நம்ம இன்பிட்வீனில் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம பிக்சரில் இன்னும் எந்த சைடு வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணுன்றது. எப்போவுமே ஒரு சைடாக ஆரம்பிச்சிடாதீங்க. நடுவில் இருந்து பிக்சரை ஜூம் பண்ணிவிட்டு நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் வரைகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் இந்த விண்டோவில் தெரிகிற அளவுக்கு, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அளவுக்கு ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ட்ரேசிங் பேப்பரை எடுத்துகிட்டு அந்த பிக்சரில் போயிட்டு லாக்கை வந்து அன்லாக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் மூவ் பண்ணுங்கள். ஒரு சைடு பிக்சரோடைய ஒரு சைடு எந்த சைடாக இருந்தாலும் ஓகே. மூவ் பண்ணிவிட்டு திருப்பி லாக் பண்ணிவிடுங்க. நம்ம ட்ரேஸ் பண்ணோம்ல, அதை மறுபடியும் நீங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்குதா 1க்கு 2 3 தடவை செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ளேஸ் ஆகணும். இல்லைனா பேப்பரை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான். இப்போ அன்லாக் பண்ணிவிட்டு இன்னும் இருக்கிற அடுத்த சைடை வந்து மூவ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த டிசைன் இந்த சைடு மட்டும் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும். ஸோ அன்லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ட்ரேசிங் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வைக்கணும். பார்த்தீங்களா, தப்பாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ட்ரேசிங் ஷீட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம எப்படி வரைஞ்சிருக்கிறோமோ, எந்த சைடு விட்டுருக்கோமோ, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை இது பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான். பெரிய சைஸ் வரைகிறது கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே கிடையாது. என்ன இருக்குதோ அதை மட்டும் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். எப்போதுமே மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அதை வந்து அப்படியே நம்ம ஏன்னா கிளாத்லேயும் நம்ம அதுக்கு வரைகிற அளவுக்கு இடம் இருக்கணும். ஸோ மெஷர்மெண்ட் இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த பிக்சரை அப்படியே நான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தேவையான பெரிய சைஸில் ஒரு 5 இன்ச்சில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன டிசைன் வந்து ஈஸியாக யாருனாலும் வரையலாம். பெரிய டிசைனை வந்து நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி ப்ராப்பராக வரைஞ்சால் தான் பண்ண முடியும். இதே மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளவுஸ் எதுனாலும் ஒர்க் பண்ணும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இப்போ செக் பண்ணி பாருங்கள். நம்ம மெஷர்மெண்ட் பண்ண இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே வந்து நம்ம வந்து பேப்பரில் ட்ரேசிங் ஷீட் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரேசிங் இது இருக்குல்ல, கார்பன் காப்பி, இதை வந்து அப்படியே ட்ரேசிங் ஷீட் பேக்கில் வச்சுட்டு கிளாத்தில் வரைஞ்சிங்கன்னா அது என்ன டிசைன் வேணுமோ, எந்த இடத்துல வேணுமோ அது வந்துடும். ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.